ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிரீன் டிசைனர்ஸ். நம்ம கஸ்டமர் கொடுத்த டிசைன்ஸ் இந்த டிசைன்ஸு தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். அது எப்படி ஒர்க் பண்ணலான்றதை பார்க்கலாம். ப்ளவுஸில் நம்ம ட்ரேசிங் ஒர்க் முடிச்சுட்டு அண்ட் தென் காட்டில் ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் தான் நம்ம டிசைன்ஸை ஒர்க் பண்ண போகிறோம். கஸ்டமர் ஷார்ட் ஸ்லீவ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த ஷேப்பில் நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம்னா, கீழே நம்ம பீட் ஒர்க்கும் மேலே த்ரெட் ஒர்க்கும் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ கீழே ஃபுல்லாகவே நம்ம பீட் வச்சு தான் நம்ம ஒர்க் கொடுக்க போகிறோம். இது சுகர் பீட் எடுத்துக்கலாம். இதனுடைய பிராண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிசோ பிராண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. நீடில் அயன் நீடில்ஸ் தான் நான் பீட் ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது. நம்ம ட்ரேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைன் மேலேயே நம்ம பீட்ஸை நெருக்கமாக நம்ம கொடுத்துட்டு வரலாம். இந்த ஒரு லைன் முடிஞ்சிட்டு இந்த ஷேப்பை நம்ம டர்ன் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு சின்னதாக லாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பீட் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம பீட் கொடுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த ஷேப் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம சேனலில் கிளாஸ் வீடியோஸ் தான் நம்ம நிறைய போட்டுகிட்டே இருந்தோம். கஸ்டமர்ஸ் எங்களுக்கு டிசைனிங் வீடியோஸும் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு டிசைனிங் வீடியோ தான் இன்றைக்கி நான் கொடுத்துட்ருக்கேன். நீடில் நம்ம கிளாத்லேருந்து எடுக்கும் பொழுது நம்ம ரொட்டேட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நீடில் கிளாத்தில் நம்மளுக்கு மாட்டாது. நம்மளுக்கு எடுக்கும் பொழுதும் நல்லா ஈஸியாக இருக்கும், ஒர்க் பண்ணுறதுக்கும் நீட்டாக இருக்கும். ட்ரையாங்கிள் ஷேப்லேயே நம்ம பீட் ஒர்க் கொடுத்துட்டோம். இந்த லாஸ்ட் எண்டு வரும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த ஷேப்போடைய இன்னர் ஸ்பேஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பீட்ஸ் ஒர்க் தான் கொடுக்க போகிறோம். ஆனால் அந்த ஷேப்புக்கு நம்ம கொடுக்காம ஒரு க்ராஸ் லைனாக தான் நம்ம கொடுக்க போகிறோம். அப்படி கொடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபில்லிங் கிடைக்கும். நம்ம லைன்ஸில் பீட் ஸ்டிச் பண்ணும்பொழுது ஒவ்வொரு வாட்டியும் நாட் போடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் பக்கத்தில் ஒரு லாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பீடை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். ஷேப்ஸில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பீட்ஸ் கொடுக்கும் பொழுது நம்ம ஒர்க் பண்ண அதனுடைய ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கம்மியாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம பீடோடைய கவுண்டிங்ஸ் நம்ம கம்மியாக கொடுத்து தான் ஒர்க் பண்ணணும். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியும் நம்ம டைட்னஸ் கொடுக்கக்கூடாது. இப்போது ஃபைனலாக இந்த இடத்துல நம்ம நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோன் செயின் தான் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸ்டோன் சைஸில் இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ வரும் அப்படின்றது மெஷர்மெண்ட்டு அந்த மாதிரி நம்ம வச்சு பார்த்து எடுத்துகிட்டு இதில் நம்ம அப்படியே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டோன் செயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கையில் ஜஸ்ட் அப்படி ரொட்டேட் பண்ணாவே நம்மளுக்கு தனியாக கிடச்சிரும். இல்லைனா நீங்கள் சிசர் வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அந்த ஷேப்புடைய சைஸுக்கு இப்போ நான் கட் பண்ணிவிட்டேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம ஸ்டிச்சஸை ஒர்க் பண்ண போகிறோம். நான் அயன் நீடிலே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன நீடில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கோ அந்த நீடிலே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸ்டோன் செயின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் சைஸ் அண்ட் கலர்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம ரேண்டமாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒயிட் கலர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுதான் லைட்டிங்கில் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நம்ம ஒயிட் கலர் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்பொழுது அது கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும் லுக்ஸ் பார்க்குறதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரி ஒர்க் கற்றுக்கிறவங்க நம்மளுக்கு ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் கற்றுக்கிட்டாவே நம்மளுக்கு பீட் ஒர்க் அண்ட் ஸ்டோன் செயின்ஸ் ஒர்க்லாம் நம்ம ஈஸியாக பண்ண முடியும். ஸோ பிகினர்ஸ் கூட இந்த டிசைன்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு லைன் பீட் ஒர்க் கொடுக்க போகிறோம். ஏன்னா அந்த டிசைன்ஸில் இல்லை, பட் பீட் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் ஒரு லைன் பீட் கொடுத்துருக்கேன். நம்ம இன்னொரு லைன் பீட் கொடுக்கறதுனால இந்த டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். இல்லை மேலே ஃபுல்லாகவே நம்ம த்ரெட் ஒர்க் தான் கொடுக்க போகிறோம். எப்படி கொடுக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. நம்ம பீட்ஸ் ஒர்க்கும் அண்ட் தென் ஸ்டோன் செயின் ஒர்க்கும் கொடுத்துருக்கோம். இதே தான் நம்ம எல்லா ஷேப்ஸ்லேயுமே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே பீட் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் த்ரெட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்.
கீழேயும் வந்து பார்டரும் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். பீட் ஒர்க் தான் கொடுத்துருக்கோம். சுகர் பீட் அண்ட் தென் 4 சைஸ் பீட் அண்ட் தென் சுகர் பீட்டே நம்ம கொடுத்துருக்கோம். கஸ்டமரும் நம்மக்கிட்ட வந்து அதிகமாக எனக்கு சுகர் பீட் ஒர்க் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். மேலே வந்து த்ரெட் ஒர்க் பார்த்திங்கன்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து இன்றைக்கி எம்ப்ராய்டிங் நீடில் எடுத்திருக்கேன். என்னுடைய ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா பெருசாக இருக்கும். ஒர்க் பண்ணுறதுக்கும் த்ரெட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி த்ரெட் பார்த்திங்கன்னா நான் 24 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். டிசைனுடைய சென்டர்லேருந்து தான் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் சென்டரில் கொடுத்துட்டு ஒன் சைட் ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகெயின் இன்னொரு சைடு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஃப்ரேமுக்கு அடியிலேருந்து கிளாத்தை வந்து ஃபுல்லாகவே நம்ம எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம த்ரெட்டை அட்ஜஸ்ட் பண்ணாமே நம்மளுக்கு நீட்டாக கிடைக்கும். இந்த ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு நாட் போட போகிறோம். நம்ம ட்ரேஸ் பண்ணியிருக்க அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணிவிட்டு எந்த ஷேப்பு எந்த இடத்துலேருந்து எடுத்தோமோ அந்த இடத்துல நீடில் இன்சர்ட் பண்ணணும். நம்ம மெதுவாக அந்த த்ரெட்டை வந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு நீட்டாக லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கிடச்சிரும். த்ரெட்டை வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கொடுக்கும் பொழுது அந்த லைட்டாக வந்து த்ரெட் வெளியே வராது. இப்போ நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்துலேயே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹாஃப் சைடு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண போகிறோம். அந்த ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அகெயின் ஆஃப் சைடு ஒர்க் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது ஒர்க் வந்து நீட்டாகவும் அண்ட் தென் ஃபினிஷிங்காகவும் கிடைக்கும். அந்த ஷேப்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே வந்து நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துட்டே வரணும். அப்போ வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுடைய சைஸு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போட போட வந்து கம்மியாகிட்டே வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை ஒர்க் பண்ணணும். நம்ம சேனலில் வந்து ஆரி கிளாஸஸில் எப்படி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடணும் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம கிளாஸஸ் போட்டிருக்கோம். நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக கிளியராக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. நம்ம ட்ரா பண்ணியிருக்க அந்த ஷேப்ஸ்க்கு நம்ம ஒர்க் பண்ணாமல் ஸ்டார்டிங் வந்து ஒர்க் பண்ணும்பொழுது அந்த ஷேப்பை விட அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு நம்ம ஒர்க் பண்ண அதனுடைய லென்த்து வந்து கம்மியாகும் பொழுது நம்மளுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. நம்ம ஒர்க் பண்ணுற ஸ்டிச்சஸ் வந்து பக்கத்துலேயே நம்ம ஒர்க் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அந்த டிசைன்ஸ் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நமக்கு ஒர்க் பண்ணும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய லாங் ஃப்ரெஞ்ச் நாட் நம்மளுக்கு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த ஷேப்போடைய எண்டு வரும்போது நம்ம ஒர்க் பண்ணுற லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுடைய லென்த் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணால் தான் ஒரு ஃப்ளவர் ஷேப் நமக்கு லுக் கிடைக்கும். நம்ம இந்த பீட் ஒர்க் கொடுத்துருக்கோங்க இல்லையா, அது வரைக்கும் தான் வந்து நம்ம த்ரெட் ஒர்க் கொடுக்கணும். அதுக்கு மேலே வந்து ஒர்க் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு லைனில் வந்து நம்ம வேறு கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ அந்த பீட் எண்டு வரைக்கும் தான் வந்து நமக்கு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் த்ரெட் ஒர்க்கும் கொடுக்கணும். இந்த எண்டில் ரொம்ப குட்டியான ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் தான் நம்ம கொடுக்கணும். இங்கே பாருங்கள். அதே சமயம் நம்ம பக்கத்தில் கொடுத்துருக்க அந்த ஷேப்புக்கு நியராகவும் இருக்கணும். அப்போ தான் வந்து அடுத்த லைன் நம்ம கொடுக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு லுக்காகவும் நெருக்கமாகவும் இருக்கணும். ரொம்ப கேப்னஸும் இருக்கக்கூடாது. நம்ம ஆஃப் சைட் ஃபுல்லாகவே ஒர்க் முடிச்சிட்டோம். இப்போ அகெயின் ஆஃப் சைட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா லாங் ஃப்ரெஞ்ச் நாட், அதுக்கு பக்கத்தில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்.
நீங்கள் ஏன் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒர்க் கொடுக்கும்பொழுது அது ஒரு ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும். நம்ம இந்த எண்டுலேருந்து நம்ம கொண்டு வந்தோம்னா அதனுடைய ஷேப்பே வந்து நமக்கு வேறு மாதிரி மாறிடும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த பாருங்கள், லுக் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். மேலே ஹையாகவும் வர வர நம்மளுக்கு அதனுடைய லென்த்து கம்மியாகி ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இருக்குது. ஸோ இதே தான் வந்து நம்ம இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு லைன் வந்து ஃபுல்லாகவே முடிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து நம்ம ரெட் கலர் தான் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் லைன் வந்து க்ரீன் கலர் கொடுக்க போகிறோம். நான் பார்டர்லாம் ஆல்ரெடி ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், த்ரெட் ஒர்க் உங்களுக்கு தெரியும். இந்த பார்டரில் இருக்க இந்த கேப்னஸ் வந்து நம்மளுக்கு க்ரீன் கலர் வந்து லென்த்து கம்மியாக இருக்கிறதுனால அதனுடைய சைஸும் வந்து நம்மளுக்கு கம்மியாக கிடைக்கும். இப்போ நம்ம மேலே ஒர்க் பண்ணோம் இல்லையா, இந்த செகண்ட் லைன் பார்த்திங்கன்னா நம்ம க்ரீன் கலர் ஒர்க் பண்ண போகிறேன். நான் சாரியில் வந்து 2 கலர் காம்பினேஷன் இருந்தது. ஒன்று ரெட் அண்ட் க்ரீன். கஸ்டமரும் வந்து இதே கலர்ஸில் தான் ஒர்க் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே கலர்ஸை தான் நம்ம எடுத்து இன்றைக்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டிசைன்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சேம் ஒர்க் தான். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஒர்க்ஸை நம்ம கொடுக்க போகிறோம். சேம் நம்ம எப்படி ரெட் கலருக்கு நம்ம யூஸ் பண்ணி கொடுத்தோமோ அதே ஒர்க்கை தான் வந்து இந்த க்ரீன் கலர் த்ரெட்டுக்கும் நம்ம கொடுக்க போகிறோம். ஃப்ரேமுக்கு அடியிலேருந்து இந்த மாதிரி த்ரெட் எடுக்கும்பொழுது ஜஸ்ட் நீடில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு த்ரெட் வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு வெளியே வரும். அடியிலையும் வந்து நமக்கு சிக்கு இல்லாமல் நம்மளுக்கு நீட்டாக கிடைக்கும். இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். நீடிலில் வந்து த்ரெட்டை வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நம்மகிட்ட எத்தனை நீடில்ஸ் இருக்கோ அத்தனை நீடிலையும் நம்ம வந்து த்ரெட்டை வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு குயிக்காகவும் அதே சேம் டைம் நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும் ஒர்க் பண்ணுறதுக்கு. இந்த செகண்ட் லைன் நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது இந்த 2 பீட்க்கும் நடு கேப் இருக்குங்க இல்லையா, இந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃபஸ்ட் லைனுடைய பீட் வருதுங்க இல்லையா, அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம வந்து இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த கேப்னஸ்லாம் நம்மளுக்கு இல்லாமல் நம்மளுக்கு நீட் ஃபினிஷிங் ஃபுல்லாகவே கிடைக்கும். இதுலேயும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கிற ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் நல்லா பெருசாக இருக்கும். அதுக்கப்புறமா அடுத்தடுத்து வர லாங் ஃப்ரெஞ்ச் நாட் பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய சைஸஸ் வந்து கம்மியாகிட்டே வரும். இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா 2-3 வாட்டி நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ண இது நம்மளுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. இப்போ என்னுடைய எண்டு பாருங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறோன்னுட்டு. இந்த நம்ம ஃபஸ்ட் லைனுடைய பீட் இருக்குங்க இல்லையா, அந்த எண்டு முடியல அந்த இடத்துல வந்து நம்ம நாட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு லைன் பார்த்திங்கன்னா அதை விட நமக்கு சின்னதாக ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கணும். இந்த எண்டோடைய தேர்ட் லைன் பாருங்கள், இந்த ஷேப்புக்கு பக்கத்தில் நம்ம இன்னொரு ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பக்கம் நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது அது வந்து நீட்டாக ஃபினிஷ் ஆகும். இப்போ நம்ம ஒரு ஹாஃப் சைடை முடிச்சிட்டோம். இப்போ அகைன் இன்னொரு ஹாஃப் சைடை நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஒர்க் பண்ணுறோன்றதை பாருங்கள். கஸ்டமர் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் தான் வேணுன்றதுனால நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம வேறு என்ன மாதிரியான ஒர்க்லாம் கொடுக்கலாம் அப்படின்றது உங்களுடைய ஐடியாஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம கமெண்ட்ஸ் பாக்ஸ்லேயும் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஷேப்ஸில் நம்ம என்ன மாதிரியான ஒர்க் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றத நீங்கள் ஒர்க் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோஸும் and then எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் த்ரெட் ஒர்க்கு நம்ம எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத உங்கள் க்ரியேட்டிவ் ஐடியாஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுங்க. நம்மளும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் அண்ட் தென் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்லாம் நம்ம ஒர்க் பண்ணும்போது 12 ஸ்டாண்ட்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்து ஒர்க் பண்ணுவோம். நான் இங்கே வந்து 24 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த ஃப்ளவர் வந்து நல்லா இம்போஸ்டாக நல்லா லுக்காக இருக்குது. இதுவே நம்ம 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணோன்னா அதனுடைய லென்த்தும் அதனுடைய சைஸஸும் வந்து நம்மளுக்கு கம்மியாக கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஃபுல் ஒர்க் கொடுக்கும்பொழுது நமக்கு வந்து த்ரெட் ஸ்டாண்ட்ஸ் அதிகமாக எடுத்து நம்ம ஒர்க் பண்ணணும். பாருங்கள், நம்ம ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். அதில் டிசைன்ஸில் கொடுத்துருந்த மாதிரி ஒரு லைன் ஃபுல்லாகவே வந்து ஒரு கலரும் அகைன் இன்னொரு லைன் வந்து வேறு கலர்ஸும் வச்சு நம்ம ஒர்க் பண்ணணும். கஸ்டமர் வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனுடைய ஷேப்புக்கு நம்ம ட்ரா பண்ணிவிட்டு இந்த எண்டெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம கொடுக்கும் பொழுது நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி டிசைன்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கஸ்டமர் கொடுத்த டிசைன்ஸை சேம் டிசைன்ஸு ஓரளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா லுக்காக அழகாக இருக்குது. த்ரெட் ஒர்க் அப்படின்னும் பொழுது நம்ம இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அதனுடைய லெவல் வந்து ஹை லெவலில் இருக்கும். அண்ட் தென் லுக்கும் வந்து நல்லா எலகெண்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ டு ஆல்.